இந்த இடத்துல ஒரு சோஃபா வைக்க போறோம். உண்மையான சோஃபா இல்ல, விர்ச்சுவல் சோஃபா. என்னடா சொல்றா? ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இந்த போன் இருக்கா இருக்கா இது இருக்கு ஆனா இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல. ஹலோ லீடர்ஸ், நீங்கள் இப்போ அமேசானில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ற மாதிரி பெரிய பெரிய ஹோம் அப்ளைன்சஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வீட்டில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை கொண்டு வரதுக்காக அமேசான்லேயே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கான். அதுதான் வியூ இன் யுவர் ரூம். அதுக்கு பேர் தான் ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3D டயக்ராம் ஆக்யூமெண்டட் ரியாலிட்டியாக அமேசான் ஆப்பில் அப்லோட் பண்ணுறது மூலமா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பிளேஸில் எங்கே வேணால் வச்சு பார்த்து இது எந்த இடத்துல ஃபிட் ஆகும், இது நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டியை கொண்டு வரதுக்காக அமேசான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஃபோட்டோஸ் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் 2வது ஸ்லைடை கிளிக் பண்ணீங்கன்னா வியூ இன் யுவர் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த இடத்துல இந்த பொருளை வைக்க போறீங்களோ அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் உங்கள் கேமராவை திருப்பினீங்கன்னா இந்த பொருள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமேசானே உங்ககிட்ட கேட்கும். அதுக்கப்புறம் டாப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பொருள் அந்த இடத்துல விர்ச்சுவலில் வந்துடும். நீங்கள் இப்போ அந்த பொருளை எங்கே வேணால் நவுத்தி நம்ம வீட்டில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஃபீச்சரை அமேசான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தெரியாமல் நீங்கள் அமேசானில் பொருளை வாங்கிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலோட சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க.